ஹலோ எவ்ரிவன். நேத்து நான் பெங்களூர்ல அம்பாரி டபுள் டெக்கர் பஸ் ரைட் போனேன். அண்ட் ஹானஸ்ட்லி சொல்லணும்னா சிட்டியில புதுசா பார்த்த ஃபீலிங் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் புக்கிங் பத்தி சொல்றேன். டிக்கெட்ஸ் பிஎம்டிசி வெப்சைட்ல புக் பண்ண வேண்டியா இருந்தது. அம்பாரி ஹாப் ஆன் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். அண்ட் அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். நமக்கு கன்வீனியன்ட் டைம் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லோவர் டெக் இல்லை ஓப்பன் ரூஃப் டாப் டெக்கை செலக்ட் பண்ண ஆப்ஷன் இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் 180 per person அண்ட் அப்பர் டெக்கும் லோவர் டெக்கும் சேம் ப்ரைஸ் தான். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா டாப் டெக் தான். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் சிட்டியோட ஒரு ஃபுல் வியூ கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆன்லைன்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணா பெட்டர். ஆன் ஸ்பாட்ஸ் டிக்கெட்ஸ் சில டைம் கிடைக்கலாம், பட் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. டிக்கெட்ஸ் லிமிட்டடா இருக்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. இந்த பஸ் எங்க ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துல ரவீந்திர கலாக்ஷேத்ரா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பாட். ஸோ நம்ம அங்க போயிட்டோம்னா கரெக்ட் டயத்துக்கு ஏறுறதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் நான் போனப்போ ஆல்ரெடி நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அண்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. நான் வந்துட்டு என்ன ஸ்லாட் புக் பண்ணேன் அப்படின்னா, ஈவினிங் 5:00 விச் வாஸ் அ பெர்ஃபெக்ட் டைமிங். அண்ட் வெதருமே அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாட்டாவும் இல்ல, கூல் ப்ரீஸும் இருந்தது. அண்ட் ரெய்னியும் இல்ல ஆப்வியஸ்லி. அ சிட்டிய பார்க்கும்போது சன்செட் வியூவும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த ஓவரால் ஜர்னி பார்த்தீங்கன்னா, இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ். அண்ட் பஸ்க்கு 2 டெக்ஸ் இருக்கு. பட் ஓப்பன் ரூஃப் டெக் தான் ஹைலைட்டே. அங்க தான் உங்களுக்கு ப்ரீஸ் ஃபேஸ்ல அடிக்கும். மேல ஸ்கை ஃபுல் ஓப்பன். அது ஒரு தனி சினிமேட்டிக் ஃபீலிங் தான். எனக்கு இதுல டிராவல் பண்றப்போ ஃபுல்லாவே சந்தோஷ் சுப்ரமணியன் மூவி தான் ஞாபகம் வந்துட்டு இருந்தது. தி ஐகானிக் சீன் வேர் ஹாசினி அண்ட் சந்தோஷ் யூஸ் டு டாக் வித் தட் பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ ஃபுல்லா எனக்கு வந்து இந்த ரைடு போறப்போ அந்த சீனும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தான் ஞாபகம் வந்தது. அண்ட் ரைடோட பெஸ்ட் பார்ட்டே என்னன்னா வந்துட்டு எல்லாமே ரொம்ப க்ளோஸா ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலை மேல போற மாரி இருந்தது. மரம், பிரான்ச்சஸ் எல்லாம் என்னுடைய தலை பக்கத்துல, என்னோட கை எட்டுற தூரத்துல இருக்கிற மாரி இருந்தது. அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட்டே நாங்க ஒரு ஒரு எக்ஸிபிஷன் இது மாரி ஆகிட்டோம். ஏன்னா இது ஒரு நியூ திங் அப்படிங்கிறதுனால, ரோட்ல போறவங்க எல்லாருமே எங்கள ஒரு மியூசியம்ல இருக்கிற திங் மாரி ரொம்ப பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வி பிகேம் லைக் சம்திங் லைக் ஒரு டாக் ஆஃப் தி டவுன் அது மாரி. ரொம்பவே அது மாரி ஃபீல் பண்ணோம். அண்ட் ஈவன் சம்டைம் தேவர் கிட்ஸ் அவங்க எங்கள பார்த்துட்டு தேவர் ஷோயிங் வேவிங் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் தேவர் ஆல் லாஃபிங் அட் அஸ். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மேஜர் ஹைலைட் என்ன அப்படின்னா வந்துட்டு விதான் சௌதா தான். அங்கே ரீச் ஆனோடனே பஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ தட் நம்ம நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வியூவும் என்ஜாய் பண்ணலாம். சன்செட்டில் அந்த பில்டிங் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் பேமெண்ட்ஸ்லேயுமே பார்த்தா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஏன்னா அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் தே வெயிட்டட் ஃபார் அஸ் லைக் ஃபார் 3-4 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பஸ் ஜேர்னியில் நல்ல விஷயம் என்னென்னா இது ரொம்ப ஸ்பீடும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவும் கிடையாது. ஒரு மீடியோக்கர் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தது. ஸோ சின்ஸ் நான் இது சாட்டர்டே சூஸ் பண்ணதுனால ஓரளவு டிராஃபிக் வந்துட்டு ரொம்ப இல்லை. சிக்னல்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அண்ட் ரூட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தே ஆக்சுவலி ஸ்டாப் சேம் பாயிண்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இந்த ரூட்டே. ஸோ நம்ம எந்த ரூட்ஸ்லாம் கவர் பண்ணோமோ லைக் கபன் பார்க் வரும் ரூட்டில். அண்ட் தென் ஃபியூ மோர் யூபி சிட்டி, ஸோ இதெல்லாம் வரும். We don't have to get down, just மேலேருந்து பார்க்கறது தான். அண்ட் ஸோ ஒரு 5:50 மாதிரி தே ட்ராப்ட் அஸ் பேக் அகெயின் அட் தி சேம் ஸ்பாட். அண்ட் ஆல்ரெடி நாங்கள் எப்படி முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது மாதிரி பேசஞ்சர்ஸ் வேறு ஆல்ரெடி வெயிட்டிங் எப்போ இந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தா இந்த அம்பாரி டபுள் டெக்கர் பஸ் ரைடு ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப சீனிக்காக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நான் சூஸ் பண்ண டைம் ஸ்லாட் அது பர்ஃபெக்டாக இருந்தது. இதுவே 4:00 இல்லாட்டி மத்தியானம் இருக்கிற ஸ்லாட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வெயில மண்டையை தான் பொழுந்திருக்கும். ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்திருக்காது. இது பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ஒரு நல்ல சன்செட் வியூவும் கிடைச்சிது. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். எஸ்பெஷலி கிட்ஸோட போங்க. இது ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் நான் ஹைப் கொடுக்க மாட்டேன். பட் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு
அண்ட் கிட்ஸ்க்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய கமெண்ட்ஸு கண்டிப்பா போட மறந்துடாதீங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு டெம்பிள் ட்ரெயில்ஸ் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க் யூ.